சிங்கர் சீன் ரோல்டன் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் சூப்பர் சிங்கரோட ஃபினாலே குறித்து தன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் சூப்பர் சிங்கர் குறித்தும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் சீசன் 10 ஒளிபரப்பாகி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஷோ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஷோவில் சீன் ரோல்டன் அவர்கள் ஜட்ஜாக வந்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு ஷோ சமீபத்தில் ஃபினாலே நடந்திருந்துச்சு. இதில் ஜான் ஜெரோம் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்ததில் பெரும்பாலானோருக்கு கருத்து இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவரை தாண்டி நிறைய பேர் நல்லா பாடுறாங்க, ஃபேவரட்டிசம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா பேஜில் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கவனித்த சீன் ரோல்டன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் இதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ விட்டுருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ட் இந்த ஒரு ஷோ நான் ஃபஸ்ட்டு ஜட்ஜாக வந்திருக்க ஷோ. அண்ட் இந்த ஒரு ஷோவில் இருக்க எல்லாருமே ரொம்பவே டேலண்டான பர்சன். டாப் 5 வந்தவங்க மட்டும் இல்லை, கலந்துக்கிட்ட எல்லாருமே மிகப்பெரிய திறமையுடையவர்கள் தான். இந்த ஷோவில் ஜான் ஜெரோம் அவர்கள் வின் பண்ணியிருந்தாரு. அவர் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ரொம்பவே ஒரு நல்ல பையன். அண்ட் அவர்கிட்ட சங்கீத நாலேஜ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. கூடிய சீக்கிரத்திலே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பிளேபேக் சிங்கராக அவர் வருவார் அப்படிங்கிறது நான் இப்போ அடித்து சொல்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் சூப்பர் சிங்கர் ஃபினாலே அப்படிங்கிறது நாங்கள் எடுக்கிற முடிவுகள் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் கொடுக்குற ஓட்டுகள் தான் யார் வின்னர் அப்படிங்கிறத முன் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது மக்களோட முடிவு ஜான் ஜெரோம் அவர்கள் தான். அந்த ஒரு காரணத்தினால அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்காரு. அண்ட் இதில் ஃபேவரட்டிசம் அப்படின்னும் நாங்கள் தான் ஒருத்தரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. இது முழுக்க முழுக்க மக்கள் தீர்ப்பு தான். என்னை பொறுத்தவரை ஜெயிச்ச ஜான் ஜெரோம் மட்டும் கிடையாது, உள்ளே வந்திருந்த அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் தான். இவங்க எல்லாருக்குமே ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசனில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் நானும் உங்கள்கிட்ட நிறைய நல்ல பாடல்கள் பாடி என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஜான் ஜெரோம் அவர்கள் வின் பண்ணதை பற்றி இப்போவும் ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் போய்கிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மக்கள் நிறைய பேருக்கு ஜான் ஜெரோமை பிடிச்சிருக்கு. அதனால தான் அவர் வின் ஆயிருக்காரு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்கள் ரீசெண்டாக அவங்க பெண்களோட சேர்ந்து, அதாவது அவங்க குழந்தைகளோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க பொண்ணுங்களுக்கு நடிக்கிறதுல விருப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் பொண்ணுங்க 2 பேர், இனியான் பிரியங்கா. இதில் பிரியங்காக்கு சினி ஃபீல்ட் ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கு ஷாருக் கான் அப்படின்னா ரொம்ப உயிர். அவரோட படத்தை முதல் நாளே போய் பார்த்துருவா. அவள் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நாளில் சினிமா ஹீரோயின் ஆகி ஷாருக் கானோட ஜோடி போடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கா ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா அவர்களுமே எனக்கு சினிமானா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கூடிய சீக்கிரத்திலே நான் ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்கள பார்க்கும்போது நமக்கு பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தேவயானி மேம் அவங்க குழந்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்பவே சின்ன குழந்தையா இருந்தாங்க. இப்போ நல்லாவே வளர்ந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக இருக்காங்க. கூடிய சீக்கிரமே தமிழ் சினிமாவில் ஒரு நியூ ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தேவயானி மேம் எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கலக்குனாங்களோ அதே போல அவங்க மகளும் கலக்குவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.